குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. மகர ராசி அன்பர்களுக்கு குரு வக்ரமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறது அந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபராசியில் தற்போது கோச்சார குரு இருந்துட்டு இருக்கிறாரு. குரு பஞ்சமஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மகரத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். 7.5 சனியினுடைய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத உணர முடியும் உங்களால். இருந்தாலும் அந்த குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமடைகிறார். எப்போ வக்ரமடைகிறாருன்னா புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 அன்னைக்கு குரு வக்ரமடைகிறார். தை 22ஆம் தேதி 4/2/2025 அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் குரு வக்ரமாகிறார். 120 நாட்கள் ஏவரேஜா. அப்போ 5ஆம் இடத்துல குரு வக்ரமாகிறதுனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு வக்ரமாகி வக்ர பயிற்சி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த வருடம் குரு வக்ர பயிற்சி கிடையாது. வக்ரமாகிறதும் வக்ர நிவர்த்தி ஆகிறதும் ரெண்டுமே ரிஷபராசிலேயே முடிஞ்சிடுது. குரு வக்ர பயிற்சியெல்லாம் ஆகிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ குரு பகவான் மகர ராசிக்கு 3-12க்கு அதிபதி. 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ரெண்டுமே மறைவு ஸ்தானம் தான். 3ஆம் இடம் பகுதி மறைவு, 12ஆம் இடம் முழு மறைவு ஸ்தானம். அப்போது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி வக்ரம் அடைகிறது நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான். நிற்கிற பாவம் 5ஆம் பாவம் பூர்வீக ஸ்தானம், அங்கே போய் அது வக்ரமாகிறது அப்படிங்கிறது சின்ன சின்ன நெகட்டிவை கொடுத்தாலும் நிறைய பாசிட்டிவை கொடுக்கும். என்னென்னங்கிறத லைனாக 1 by 1 நம்ம பார்ப்போம். முதல்ல 5ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுது. இதை எல்லா மகர ராசி அன்பர்களும் கேட்டுக்கிடுங்க. கல்யாணமாகி 7-8 வருஷமாக குழந்தை இல்லை, 2 வருஷம் குழந்தை இல்லை, 3 வருஷம் குழந்தை இல்லை, முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம், அது நடக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய, அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய எல்லா தம்பதியினருக்கும், நீங்கள் மகர ராசியாகவோ அல்லது மகர லக்னமாகவோ இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. மருத்துவத்தின் மூலமாக கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது உண்டாகும். அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சிம்பிளாக ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப அதுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாக செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. சிம்பிளாக செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. சிம்பிள் செக்கப் வேணும். கணவன் மனைவி 2 பேருமே செய்துட்டு வர்றது நல்லது. அந்த மருத்துவ செக்கப் பண்ணிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போய் சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க சிவபெருமானுக்கு. எண்ணெய் காப்பு போடுவாங்க, தீபம் ஏற்றுறக்கும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. இந்த விஷயத்த பண்ணுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தினமும் சீரகம் போட்டு தண்ணி நல்லா சுண்ட காய்ச்சி, தண்ணி காய்ச்சி அதில் சீரகத்தை போட்டு அந்த சீரக தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக அது குரு வக்ரம் ஆரம்பித்த காலத்தன்னைக்கு, அதாவது புரட்டாசி 23ஆம் தேதி அன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தை 22ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிற ஒரு 4 மாத காலம் இதை செய்யுங்க. 4 மாத காலத்தில் கண்டிப்பாக இறையருளால் புத்திரபாக்கியம் உண்டாயிடும். கண்டிப்பாக புத்திரபாக்கியம் உண்டாயிடும். இந்த 4 மாத காலங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா மாமிசத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. ஸோ இது எல்லாத்துக்கும் இது சான்ஸ் கிடைக்காது. சான்ஸ் கிடைக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் மகரமாக இல்லை எனக்கு மகரமாக இருக்குது, எனக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னாலும் யாராவதுக்கு இந்த விஷயம் போய் சேரட்டும். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளவோ வழிபாடுகளை பண்ணி, எவ்வளவோ பரிகாரங்களை பண்ணி, எவ்வளவோ மருத்துவங்களை எடுத்து குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நல்ல ஒரு சான்ஸ். ஒருவேளை அவங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் இடமோ 5ஆம் பாவத்திலேயோ ஏதாவது கிரகங்கள் இருந்து தசாபுத்தி நடத்தினாலும், இல்லை குருவோட திசையோ புத்தியோ அந்தரமோ பிராண சூட்சம தேகா இப்படின்னு எப்படி தசாபுத்தி அந்தரத்தை பிரித்து கொஞ்சம் பின் பாயிண்டில் குரு வந்துட்டாலும் கண்டிப்பாக அந்த காலகட்டம் புத்திர பேர் அமைஞ்சிடும், கரு உண்டாயிடும்.
ஸோ அதற்குண்டான சான்சஸ் இருக்குது. எப்படியுமே அந்தரம் பிராணா தேகமெல்லாம் எப்படி குரு சம்மந்தப்பட்டு வந்துடுவார். ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்போ இந்த வழிபாடை செய்ய வேண்டியது அவங்கவுங்க கடமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு இது அற்புதமான வரப்பிரசாதம். மறுபடியும் இதே மாதிரி அமைப்பு 12 வருஷத்துக்கு ஒருக்கா வரும், பார்த்துக்கிடுங்க. ஓகே, 5ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்கிறாரு, இந்த விஷயங்களை கொடுப்பார். குழந்தைகள் இருக்குது சார் எனக்கு அப்படின்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடல் தொந்தரவுகளை கொடுப்பார், மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார். கொஞ்சம் அவங்கள கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. குழந்தைகளுக்காக கண்டிப்பாக மருத்துவ செலவு எடுக்க வைப்பார். ஸோ அது ஒரு விஷயத்தை சொல்லுது. அதே போல் மனசுக்குள்ள பலவிதமான சிந்தனைகள், திட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். எல்லாம் எப்படிங்க திட்டம்? செலவு செய்கிறதுக்காக தான் ஓடும். பிரம்மாண்டமாக இருக்கணும், நல்ல லக்ஸுரியாக கார் வாங்கணும், வீடு லக்ஸுரியாக கட்டணும், பெரிய டிவி வாங்கணும், பெரிய 2 டன் 2.5 டன்னில் ஏசி வைக்கணும், சின்ன ரூமுக்கு ஒரு 10க்கு 16 ரூமுக்கு 2.5 டன்னில் ஏசி வேணும். இந்த மாதிரி ஆடம்பரம் பண்ணுறதுக்கு உண்டான எண்ணமும் சிந்தனையும் உண்டாயிட்டே இருக்கும். மனசு திருப்தியை வச்சுருக்கணும், பிறந்தது இதுக்கு அனுபவிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த காலகட்டம் மனசுக்குள்ளே உருவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ இது எல்லாமே செய்ய முடியுமான்னு கேட்டால் எல்லாமே செய்ய முடியாது. ஆனால் ஒரு சில ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்புனா நிறைவேறக்கூடிய ஆசைகளும் உண்டு. அதில் நினச்ச விஷயத்தை சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையும் நம்மளுக்கு கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தமான சில வில்லங்கங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து சம்மந்தமாக சின்ன சின்னதாக டென்ஷன், ப்ரெஷர், அலைச்சல் இருக்கும். இல்லை அதில் கேஸு, கோர்ட்டு கேஸு, வழக்குகள்லாம் போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக அதை கையாள வேண்டிய கட்டாயம் உண்டு. சில நேரங்களில் நம்ம சொத்து நம்ம கையை விட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொந்த வீடை நோக்கி, பூர்வீகத்தை நோக்கி ஒடியாறக்கூடிய காலகட்டம். என்னதான் இருந்தாலும் நம்மூர் மாதிரி வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமானு எழுதி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஊரை நினச்சிடுவோம், ஒடியாந்துடுவோம் சொந்த ஊரை நோக்கி. அது அப்படியே அம்மா மடியில் படுத்த மாதிரி ஒரு சுகம் சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். நிறைய பேர் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க, குலதெய்வத்திற்கு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குது. கெடா வெட்டுறது, கோழி, ஆடு இல்லை பொங்க வைக்கிறது, இந்த மாதிரி குலதெய்வத்துக்கு உண்டான வேண்டுதல்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஏதோ ஒன்று வேண்டியிருப்போம், பல வருஷமாக செய்யாமல் இருந்திருப்போம், இப்போ செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கனவுல வந்துட்டு தெய்வம் சொல்லிட்டு போயிடும், இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் வந்துடும். அது நம்மளுக்கு ஞாபகத்தை கொடுத்துரும். நம்ம வீடியோவில் சொல்கிறோமா, இது கூட அது ஒரு கீயாக இருக்கலாம். தெய்வம் எப்படி வேணாலும் வரும், வேண்டுதலை கேட்கும், வேண்டுதலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. குழந்தைகளுக்கு முடிக்காணிக்க கொடுக்கறது, உடனே குழந்தைகளுடைய உடல் தொந்தரவுகளை கம்மி பண்ணணும்னா முடிக்காணிக்க கொடுக்கறது சிறப்பு. முடிக்காணிக்க கொடுக்கறது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும். சரிங்களா, எடைக்கு எடை கொடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் வேண்டியிருப்போம். வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சகோதரத்துக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டம். உங்களுடைய இளைய சகோதரம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லுது. இளைய சகோதரத்துக்கும் குழந்தை பிறப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது. இளைய சகோதரத்துக்கு குழந்தை பிறப்பு கிடைக்கும். அதே போல் அவங்களுடைய எண்ணம், சிந்தனை, திட்டம் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லுது. ஒரு ரெண்டாவதாக இந்த காலகட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைன்னா ஒரு 10 வயசு, 12 வயசு, 15 வயசு, 20 வயசுலாம் இருக்குது இல்லையா, அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொந்த இடத்த விட்டு இடம் மாறி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறது, ஸோ இதெல்லாம் நடக்கும். ரொம்ப பிரில்லியண்ட்டாக நடந்துக்குவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கராக, ரொம்ப பிரில்லியண்ட்டாக அந்த காலகட்டம் அவங்க நடந்துக்குவாங்க குழந்தைகள். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா அந்த காலகட்டம் பார்க்கப்படுது. அப்போது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரமாகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் உண்டாகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 5ஆம் இடத்துல கூடிய குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்கள் ராசியும் பார்ப்பார் இல்லையா. ஸோ அதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதையும் பார்த்துடலாம். 9ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை விழுகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ
எல்லாத்தையும் செய்யறதுக்கு முற்படுவீங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது, ஆனால் அந்த நாலேஜ் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதை கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க. எதையும் விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. எல்லாமே உங்களுடைய சுய முயற்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை மையப்படுத்தி உங்களுடைய டெவலப்மெண்ட்டை, உங்களுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக வளர்ச்சிக்கு உண்டான பாதை தென்படும். மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் வரும். அது உங்களை திருத்துறதுக்காக, உங்களுடைய தவறுகளை செதுக்கிறதுக்காக. எப்பவுமே அடிபடுற கல் தான் சிலையாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் உங்களுடைய தவறுகளை மேலதிகாரிகள் திருத்துவார்கள். மேலதிகாரிகள் மட்டும் இல்லை, உங்களுடைய தந்தை, உங்களுடைய குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் அந்த வேலையை செய்வார்கள். சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. கண்டிப்பாக உங்களை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. மூணாவதா, வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணம், இல்லை அங்கே போய் செட்டில் ஆகிறது, வேலைக்காக, படிப்புக்காக. கணவன் அங்கே இருக்காரு, நான் போகணும் அப்படின்னு ஒரு பெண் நினைச்சாலும் இந்த காலகட்டம் அதற்கு சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. கண்டிப்பாக சாத்தியப்படக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. அதே போல் உங்களுடைய தந்தையின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய தந்தையின் சொத்து சம்பந்தமான விஷயங்கள், உங்கள் தந்தையினுடைய ஆரோக்கியம் ரெண்டுமே மேம்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சந்தைக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்ந்துடும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், மன தைரியம் அதிகரிக்கும். எதுனாலும் நம்மளால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு திடமான சிந்தனை, திடமான மனசு உங்கள் தந்தைகிட்ட நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிருவார் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, எனக்கு மகர ராசியில் பிறந்த குழந்தை இருக்குது, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கும், சேருவோமா அப்படின்னா பாருங்க, உங்களுடைய குழந்தை மகர ராசியாக இருந்தால் இந்த காலகட்டம் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும். மேக்சிமம் மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த குழந்தையா இருக்குது, வீட்டில் இருக்காங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும், மிஸ்கம்யூனிகேஷன், சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கும். அதனால தான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும். மூணாவது நபரால் தான் பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அதை சரி செய்யும் விதமாக இந்த காலகட்டம் மாறும். குரு வக்ரமாக ஆகக்கூடிய காலகட்டங்களில் அந்த 4 மாத காலகட்டங்களில் கண்டிப்பாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அது நல்ல விஷயம். அப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இது சொல்லுது. அதே போல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு என்னென்னவெல்லாம் வழி இருக்கோ எல்லாத்தையும் முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி ஸ்தானாதிபதி அவர் தான் 11ஆம் இடத்தை பார்க்குறார். எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றிகரமான முடிவை தந்தே தீரும். வெற்றி உண்டு அந்த முயற்சியால். ஸோ ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவதா, மூத்த சகோதரம், பாலிய நண்பர்கள், சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலை சுகப்படுவதற்குண்டான வேலைகளை நீங்கள் செய்வீர்கள். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னா நீங்கள் போய் அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டு இப்படிலாம் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களோட அட்வைஸை, முடிஞ்ச அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்க. அவங்கள டெவலப் பண்ணி விட்றதுக்கு உண்டான வேலையை செய்வீங்க. ஸோ இது குட் அண்ட் வெல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனசில் நினச்சிருக்கக்கூடிய ஆசைகள் ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகிட்டு வரும். ஒருத்தர் டிவி வாங்கணும்னு நினைக்கலாம், ஒருத்தர் கார் வாங்கணும்னு நினைக்கலாம், 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கலாம். இப்படி என்ன ஆசை வச்சுருக்கீங்களோ அது ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகிட்டே வரும் இந்த வக்ர குரு காலகட்டங்களில். ஸோ நல்ல விஷயம். ஃபைனலாக உங்கள் ராசியவே குரு பார்க்குறாரு. தன்னுடைய பாக்கியஸ்தான பார்வை, பாக்கிய பார்வைன்னு சொல்லக்கூடிய பார்வையில் உங்கள் ராசியை பார்க்குறாரு. நான் வக்ரம் பெற்ற குருவாக இருக்குது. இப்போ பாருங்கள், மற்றவர்களுடைய கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டீர்கள். இந்த காலகட்டம் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. குடும்பத்திலேயும் ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கே ஒரு மங்கள காரியம் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. மனசில் நல்ல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு விழிப்புணர்வோட செயல்பாடு, தெய்வ பக்தி எல்லாமே வரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுது. தைரியமாக செயல்படுவீங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை.
ராசியை குரு பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அங்கேயே கிடைச்சிருது. அலைச்சலை பற்றி கவலைப்படாமல் உங்களை டெவலப் பண்ணக்கூடிய விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க. இந்த வக்ர குரு என்ன சொல்லுதுன்னா, நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை, செல்வ செழிப்பை ஏற்படுத்துது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? அது நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு கொஞ்சம் வில்லம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கும். மேலும் மகர ராசி என்பவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.